ஒழிப்பை பற்றி பேசுகிறீங்களா? யாரெல்லாம் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறியோ, யாராவது நான் சாதியற்றவன் நீ சாதி சான்றிதழ் வாங்கியிருக்கியா? சாதியை ஒரு பக்கம் ஒழிக்கணும்னு சொல்கிற, ஒரு பக்கம் அந்த சாதி ரீதியான கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை நீ வாங்குற. இது என்னடா லாஜிக்கு? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லார். இந்த கொளுத்துற வெயிலையும் கட்டட வேலையும் இந்த காணொலி ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நேற்று ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருப்பேன். அதாவது அந்த பட்டியலிடுற சம்மந்தமாக ஏன் அந்த கட்சியில் இருக்க ஒரு சில பேர் ஏன்டா அப்படி வந்து கொந்தளிக்கிறீங்க, ஏன் நாய் மாதிரி குழச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன். அதாவது நான் இன்னைக்கு பட்டியலிட்டுறேன் கேட்குறேன். நான் அந்த பற்றியா நான் அந்த வேலை பார்க்குறேன், பார்க்கக்கூடியதான் தான் வந்து இந்த பட்டியலிட்டுறேன் கேட்குறேன். சரியா? நான் மட்டும் இல்லை, என்னை போன்று இதை விட இன்னும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் நிறையா பேர் தான் நான் வந்து நாங்கள் பட்டியலிட்டுறேன் கேட்குறோம். சரியா? நீ என்ன சொன்ன? இடஒதுக்கீடுனால வாங்கின டாக்டர் பதவியை விட்டுரு, கலெக்டர் பதவியை விட்டுரு, போலீஸ் பதவியை விட்டுரு அப்படின்னு நீ சொல்ல. சரியா? அதுக்கான உனக்கு விளக்கமும் போன காணில் வந்து கொடுத்துட்டேன். சரி, என்கிட்ட இப்போ வந்து நேற்று ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், அது பேச முடியாமல் போச்சு. அதைத்தான் இப்போ நான் உன்ட்டு அந்த ஒரு கேள்வி வைக்கிறேன். அதான் இந்த சாதி ஒழிப்பை பற்றி நீயாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த தலித் அமைப்புகள், தீண்டாமை முன்னணி, அது இதுன்னு ஏதாவது பேசுகிறாங்கல்ல, சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறீங்களா? யாரெல்லாம் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறியோ, யாராவது நான் சாதியற்றவன் நீ சாதி சான்றிதழ் வாங்கியிருக்கியா? சாதியை ஒரு பக்கம் ஒழிக்கணும்னு சொல்கிற, ஒரு பக்கம் அந்த சாதி ரீதியான கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை நீ வாங்குற. இது என்னடா லாஜிக்கு? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கடா. இப்போ நாங்கள் வந்து இடஒதுக்கீடு வேணும். சரியா? ஏன்னா போன காலையில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன், மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ, இப்போ ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா எனக்கான ஒரு 5% இல்லை 6% இல்லை 3% இல்லை 2% இல்லை 5%, ஏதாவது எங்கள் மக்கள் எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கான விகிதாச்சார முறையில் அடிப்படையில் எனக்கான இடப்பங்கீட கொடு அப்படின்னு தான் நாங்கள் போராடுறோம். அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். சரியா? புரியுதா உனக்கு கான்செப்ட்டு? இப்போ நான் சாதியை வேணும்னு சொல்ல வரல, சாதி வேணும்னு சொல்கிறேன். ஆனால் நீ சாதி ரீதியாக இருக்கக்கூடிய இன்னும் என் சமூக மக்கள் வந்து பின்தங்கிய நிலையில் ஒரு சில பேர் இருக்காங்க, அவர்கள் இன்னும் மேன்மைக்கு வரணும். ஏன்னா அவங்களுக்கு எங்கள் மக்கள் தொகை விகிதாச்சார முறையில் அடிப்படையில் எங்களுக்கான இடப்பங்கீட கொடுங்கிறனால தான் இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாங்கள் கேட்குறோம். சாதி ஒழிப்பு பேசுகிற இல்லை, சாதி ஒழிப்பு பேசுகிற நீ இது வரைக்கும் ஏன் நீ அந்த சாதி ரீதியாக கொடுக்கக்கூடிய அந்த இடப்பங்கீடை நீ வாங்குற? அதற்கு நீ பதில் சொல்லு. எவனாவது பதில் சொல்ல முடியுமா? அது ஏன் சமூகத்தில் யாராக இருந்தாலும் சாதி ஒழிப்பு பேசுகிற யாராக இருந்தாலும் தான் சொல்கிறேன். யாரெல்லாம் நீ சாதி ஒழிக்கிறோம்னு சொல்கிறியோ, அது ஏன் சமூகமாக இருந்தாலும் சரி, அது பிற சமூகமாக இருந்தாலும் ஒழிக்கிறோம் சொல்கிற ஆள் நீ என்ன பண்ணுறேன்னா, நான் சாதியற்றவன் அப்படின்ற சாதி சான்றிதழ் முதல்ல போய் நீங்கள் வாங்குங்க. சரியா? அது சட்டத்தில் இடம் இருக்குல்ல, தெரியுமா தெரியாதா? தெரியலைன்னா சொல்லு. அடுத்து அதையும் நான் அந்த விலைக்கு என்ன அடுத்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன். சரியா? சாதியற்றவன் நீ சாதி சான்றிதழ் வந்து பொதுப்பட்டியலில் நீ வந்து வாங்கலாம், சாதி சான்றிதழ் வந்து நீ வாங்கலாம். சரியா? சாதியற்றவன் உனக்கு எந்த இதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பக்கம் சாதி ஒழிக்கணும்னு சொல்கிற, ஒரு பக்கம் சாதி ரீதியான எனக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்குற. ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மையாக வந்து பார்த்தோன்னா இந்த தாட்கோ லோன்லேருந்து ஏன்னா நிறையா லோன் வந்து பார்த்தீங்கன்னா யார் பயனடைஞ்சிட்டு இருக்கிறா? தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தான் பயனடைஞ்சிட்டு இருக்கோமா? கிடையாது. இன்னும் நேற்று பேசுனையில் ஒருத்தன் உனக்கு ஒரு பதிவு செஞ்சல, ஓ சமூகத்தில் நிறையா பேர் தான் அப்படி தாட்கோ லோன் அவன் கொடுக்கலன்னு கட்சி ரீதியாக மிரட்டுறாங்களாம். என்ன உன் அப்பேமெண்ட்டுக்கு ஆசையாக கொடுக்குற, கவர்மெண்ட் தானே தாட்கோ லோன் கொடுக்குது, அவனுக்கு ஆட்டோவுக்கு தாட்கோ லோனை கொடு அப்படின்னு மிரட்டுறான். இல்லைனா உன் அலுவலகம் முன்னாடி வந்து நாங்கள் என் கட்சி சார்பு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமோ அப்படின்னு மிரட்டுறாங்களாம். அப்போ இதனால் நீ பயனடைகிற, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீ இன்றைக்கி என்ன ஒரு ஆட்டோ எடுத்தாலும் சரி, ஒரு டாட்டாசி எடுத்தாலும் சரி, உன்னோட தொழில் ரீதியாக நீ எப்படி முன்னேறலாம்னு வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், மனமாற நீ இன்னும் முன்னேறு, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நான் போகக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை, சரியா, இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு என் பிள்ளை வந்து இந்த அட்டவணையில் என்ன இருந்துக்கிட்டு நான் இன்ன வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், என் சமூகத்துக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, என்னை வந்து கோயிலை விட்டு ஒதுக்கி வச்சவன்னு சொன்னான். எவன்டா கோயிலை விட்டு ஒதுக்கி வச்சாங்க? கோயிலுக்கு எனக்கு மரபுரிமை இருக்குடா, கோயிலுக்கும் தெய்வங்களுக்கும் எனக்கான தொடர்பு இருக்குடா அப்படின்னு நான் காட்டுறேன். என் பெருமை நான் காட்டுறேன், உனக்கு எங்கே தெரியுது? சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், சாதி ஒழிப்பு பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீ சாதியற்றவன் அப்படின்ற ஒரு சாதி சான்றிதழ் வாங்கிட்டு, இந்த பார் நான் சாதியற்றவன் சாதி சான்றிதழ் வாங்கிட்டேன், நான் பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நீ பேசு. நாங்கள் சாதி வேணும்னு சொல்கிறோம். சரியா? சாதி வேணும், அனைத்து சுயசாதி பற்று பிரசாதி நட்பு எங்களுக்கு வேணும். சரியா? இதனால் வந்து அடுத்த சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணாதான் சாதி ஒழினுங்கிறது அடி முட்டாள்தனம். இதைத்தான் அவன் தலைன்னு சொல்லி கொடுக்குறாரா? அடுத்த சாதி பெண்ணை கட்டு, அடுத்தவனை வெட்டு, அப்போ தான் சாதி ஒழின்னு சொல்கிறாரா? பேசணும்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம். சரியா? முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க எங்களோட மனநிலை. நாங்கள் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை நோக்கி போகிறோம்னா, சரிடா பரவாயில்ல, பட்டியல்கள் இது வரைக்கும் கிடந்தான், அவனுக்கு பிடிக்கலங்கிறான், போகிறாங்கிறான், சரி போயிட்டு போகிறான்னு போ. அதை விட்டுட்டு சும்மா இன்றைக்கி நீ அரசியல் ரீதியாக போகிற, நீ இன்னும் மேலே வா. இன்னும் வந்து இன்றைக்கி வந்து 2 MP வச்சுருந்தான் சரி, அடுத்து 4 MP அடுத்து 10 MP அடுத்து 15 MP கூட வா, 16 சட்டமன்ற உறுப்பினராக வா, வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், பரவாயில்ல.
இந்த பட்டியலுக்குள்ள கடந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நல்லா அரசியல் ரீதியாக முன்னேறி போகிறேன். நாங்கள் ஒருபோதுமே வந்து என்னைக்காவது இந்த நீங்கள் அரசியல் ரீதியாக போயிருக்கீங்க அப்போ நாங்கள் எதுக்காவது காஞ்சி போய் வீடியோ போட்டிருக்கோமா? கிடையாது. வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். சரியா? அதை விட்டு நான் பட்டியல் விட்டு வெளியே போகிறதுக்கு எவ்வளோ உன்னிச்சு அவனோட ஃபோட்டோ வந்து பார்த்தா உனக்கு கிடச்சிருக்குது. அதில் போடுறேன் பாருங்கள். ஆள் வந்து பரமக்குடி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது அண்ணன் பிரபாரண்ணன்ட்ட வந்து கேட்டிருக்கேன், ஃபோட்டோ கேட்டிருக்கேன், இது ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். முடிஞ்சால் நேர்லேயே சந்திச்சு கூட வாப்பா உட்காந்து பேசுவோம், உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏப்பா தேவலாம் பொதுத்தளத்தில் பேசலாம் தான் நான் இருக்கேன். சரியா? அதனால் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை யாரெல்லாம் நீ எதுக்கணும்னு நினைக்கிறியோ வா உட்காந்து பேசுவோம். ஏன்னா உனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். சரியா? இந்த அட்டவணைக்குள்ள ஒரு சிலர் பயனடையலாம். அதாவது 100க்கு ஒரு 5% பயனடைகிறாங்க. இது 95% என்ன சாகிறதா? இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டில் எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியலை. ஏன்னா இந்த இடப்பங்கியில் நான் படிக்கலை வைக்கலை, பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு என் பிள்ளையாக இருந்தாலும் நாளைக்கு இன்றைக்கி எல்லாமே தனியார் மயமாக மாறிடுச்சு. இன்றைக்கி கல்வி தனியார் மயமாக மாறிடுச்சு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பெருசாக இது பண்ண போகிறோம், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம். ப்ரைவேட்டில் நான் அடுத்த சாதிக்காரன் என்ன காசு இட்டானோ அதே காசு தான் நானும் கட்ட போகிறேன். பிசியில் இருக்கவனோ எம்பிசியில் உள்ளவனுக்கோ ஓபிசியில் இருக்க எவன் என்ன காசு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கட்டுறானோ, பள்ளிக்கு நிறுவனத்துக்கு கட்டுறானோ அதே காசு தான் நான் கட்ட போகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வேண்டி கிடக்குது? அப்போ முதல்ல வந்து எங்களோட உணர்வை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலையா நீ கடந்து போ. சரியா? அதை விட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஒன்றில் வந்துக்கிட்டு மறுபடியும் பார்த்தா கொஞ்சம் காலமாக வந்து இதை பற்றி பேசாமல் இருந்துச்சு. அதாவது இந்த பட்டியலிட்ட கோரிக்கையே வந்து எங்கள் தலைவர்களே வந்து கையை விட்டுட்டாங்க, இந்த சமூகமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பதப்புறாங்களே. அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஜான் பாண்டியன் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறார். நாங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்தித்தோம், இது தமிழரசு வந்து ஒப்புதல் கொடுக்கணும், இந்த தமிழரசு வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்குது, தமிழரசு கையில் தான் இருக்குது அப்படின்றத அவர் பேச தான் செய்கிறாப்புல. என்ன அண்ணன் வந்து இன்னும் வலுவான ஒரு போராட்டங்கள் எடுக்கலை. ஆனால் ஒப்புதல் வழங்குறதுக்காண்டி வந்து இந்த தமிழரசு கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தணும். அதை பண்ணுறதை தவறுறாங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரில. ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதிமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி அரசுக்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசாணைக்காக இருக்கட்டும், பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து நாங்கள் கண்டன குரல் வந்து எழுப்பிட்டு இருந்தோம், போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து யாருமே இவர்களை எதிர்த்து பெரும்பான்மையானவர் வந்து போராட்டமெல்லாம் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் ஏற்படுத்துது. சரியா? அதே போல் தொடர்ந்து நாங்கள் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை நோக்கி பயணித்த நாங்கள் இன்றைக்கி வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய இப்போ இந்த படுகொலை பற்றி பேசக்கூடிய விஷயங்களும் தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறக்கே இங்கே இதாக இருக்குது. சரியா? அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து பட்டியல் வெளியிட்டு கேட்குறேன் அப்படின்னா நாளைக்கு இளைய தலைமுறைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவனே எங்களை மாதிரி கத்திட்டு இருக்கக்கூடாதுன்றனால தான் இன்றைக்கி நாங்கள் கத்திட்டு கிடக்கிறோம். சரியா? நான் இன்றைக்கி என்னோடய ஜென்ரேஷனில் நான் அவனுக்கு இந்த விடுதலை பெற்றுக் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி வேணும்னா உடனே எஸ்சி ஒரு சில பேர் கேட்கலாம், இந்த எஸ்சி பட்டியலை விட்டு போனோடனே எல்லாமே மாறிடுமா அப்படின்னு. உடனே மாறாது. ஒரு தலைமுறை மாறுது, அடுத்து 2வது தலைமுறையாக எப்படியா மாறிடும். ஏன்னா நீ ஸ்கூலில் போனோடனே முதல்ல வந்து நீ தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி அப்படின்ற அட்டவணை குத்துறே இங்கே பள்ளிக்கூடம் தான். எஸ்சி பிசிலே பிரித்து வச்சிடுறான், எம்பிசின்னு பிரித்து வச்சிடுறான். அப்படிங்கும்போது ஸ்கூல்லே இங்கே தீண்டாமை வந்து தொடர ஆரம்பிச்சிருது. சரியா? அதனால் வந்து இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் ஒரு பேக்வர்டு கிளாஸ்லையோ இல்லை வேறு எங்களுக்குன்னு தனிப்பட்டியலோ ஒரு எஃப்சி பட்டியலையோ, ஏன்னா நாங்கள் ஒரு பட்டியலில் போயிட்டோம்னு என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவன் மாறிடுவான். இன்றைக்கி எஸ்சின்ற ஒரு அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து சித்தரிக்கப்பட்டுருச்சு. அது உளவியல் ரீதியான சிக்கலாக மாறிடுச்சு. ஸோ அதை உடைக்கணும் நாங்கள் போராடுறோம், அதை முன்னிறுத்தி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களோட போராட்ட குணத்தை வந்து நீ கொச்சப்படுத்தாத. யாரெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் சாதி ஒழிப்பு பேசுகிறியோ நீ சாதி அற்றவன் சாதி சந்தில் வாங்கிட்டு இந்த சாதி ஒழிப்பை பற்றி பேசு, இல்லை வாயை மூடிட்டு போய்கிட்டே இரு. சரியா? நாங்கள் பேசக்கூடிய எங்களோட விஷயத்தை வந்து கொச்சப்படுத்தாத. நாங்கள் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறோம், ஆர்எஸ்எஸ்க்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. என் கோரிக்கையை எந்த அரசு பண்ணாலும் சரி, நாளைக்கே முதல்வர் மு.க.ஸ்டாலினே வந்து எங்களோட கோரிக்கையை ஆதரித்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கத்தான் செய்வோம். சரியா? எனக்கு நாங்கள் பிஜேபி வந்து நாங்கள் கண்டிக்கலையா, என்னென்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு நாங்கள் கண்டிக்கலையா? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சியை சார்ந்து போய்கிட்டே இரு, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். அதே போல் எங்கள் மக்கள் போகிறாங்கன்னா அது எங்களோட விருப்பம். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஏன் சமூகத்தை பற்றி விமர்சனம் பண்ணாத. முடிஞ்சால் உன் சமூகத்தை உன் கட்சியில் உள்ளவனை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போய்க்கும். சரியா? அதனால் வந்து மறுபடியும் இது சம்மந்தமான விஷயங்கள் பொதுத்தளத்தில் பேசாத. அப்படி பேசுகிறான் தான் உனக்கு நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அலுவலகத்தை வந்து அட்ரஸே கொடுத்துருக்கேன். கூகுளில் போய்ட்டு மூவேந்தர் மீன் அடித்தா அலுவலகமே இருக்குது, அங்கே விதைக்கிறதா நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் சும்மா தேவையில்லாமல் பொதுத்தளத்தில் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நன்றி.